ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கும்னா ஸ்கால்ப் சொரியாசிஸ் தான் மேஜராக வந்து ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கால்ப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடுகு மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க இனிஷியல் ஸ்டேஜில் பொடுகுன்னு நினச்சி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா பொடுகுக்கு நிறையா வந்து ஆன்டிஃபங்கல் ஸோ அந்த மாதிரி இல்லை ஸ்டீராய்டல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஜாஸ்தியாக இங்கெல்லாம் பார்டர் வந்து காதுக்கு பின்னாடி வந்து காதுக்குள்ளே வந்து பின்னாடி பக்கம் வரும்பொழுது தான் அவங்க யோசிப்பாங்க, இல்லை ஏதோ சரியா இல்லை தவறாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சொரியாசிஸ் அப்படிங்கிற டயக்னோசிஸ்குள்ளே வந்து வருவாங்க. சிலருக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை தொடர்ந்தும் என்ன அப்படின்னா இந்த சொரியாசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த சொரியாசிஸில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் இருக்கும், சிலருக்கு ரவுண்டாக வட்ட வடிவமில் வந்து இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்மார் பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளங்கை உள்ளங்கால்களில் தான் இருக்கும். இதே இது வந்து என்ன பார்த்திங்கன்னா கரப்பானும் இதில் வந்து ஒரு வகை வந்து இருக்கும். ஸோ அதற்கும் இதற்கும் சில வேறுபாடுகள் தான் வந்து இருக்கும்.